ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் திருநெல்வேலி ஸ்பெஷல் புளிலா கறி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன புளிலா கறி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த குழம்புல புளி சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு 4 போல் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகோட காரம் தான். ஸோ நான் அதனால் மிளகு அதிகமாக சேர்த்துருக்கேன், வத்தல் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிய குறைச்ச கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லாவே வறுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது இதோடு சேர்த்து தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி அவரைக்காவும் நல்லாயிருக்கும். மற்ற எந்த காய்கள் நல்லாயிருக்கும் எனக்கு தெரியல, பட் இது 3 சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க மாட்டோம். புளிக்கு பதிலாக நம்ம தக்காளி தான் சேர்த்துப்போம். இப்போ இந்த காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 3 தக்காளி பழம். ஸோ அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இதில் வந்து அவரைக்காவும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி அவரைக்காய் சேர்த்துக்கல. ஸோ இப்போ இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். ஸோ அப்பப்போ கலந்து விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நான் இன்னும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்தளவு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும். இப்போ பாருங்கள், காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு மெயினே பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி தான். இப்போ முருங்கைக்கீரை நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏன்னா அது வந்து கீரை வந்து நல்லா டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் ஒரு கொதி வந்தாலே இது வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த மசாலா, தேங்காய் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
ஏன்னா ஆல்ரெடி காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ கீரை எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி தேங்காவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நான் இன்னைக்கு வேக வச்சு வச்சுருக்க சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 100 கிராம் போல் சிறுபருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு சேர்த்து செய்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் துவரம்பருப்பும் சேர்த்து செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து செஞ்சாலும் சரி, இல்லை துவரம்பருப்பு சேர்த்து செஞ்சாலும் சரி. இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டோம். ஸோ அந்த பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அது கடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்மியான டைமில் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அப்பளமோ இல்லை கூழ் வத்தலோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சுட்ட அப்பளம் இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மிளகோட காரம் தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து வத்தல் அதிகமாக சேர்க்கலை. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.